இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இதே நாளில் சுனாமி ஆழி பேரலையால் கடற்கரையில் ஏற்பட்ட மிகப்பெரிய இயற்கை பேரிடரில் மீனவ மக்கள் பல்லாயிரக்கணக்கிலே மடிந்தது உலகமே அறிந்த ஒரு துயரச் செய்தி. ஆனால் அந்த சுனாமி பேரலைக்கு பிறகு மீனவ சமூகத்தினுடைய வாழ்வு 50 ஆண்டுகளுக்கு பின்னால் இழுத்துச் செல்லப்பட்டது. அவர்களுடைய அனைத்து வளங்களையும் இழந்து நிற்கதியாக நின்றார்கள். சில தொண்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட சில நிறுவனங்கள் அந்த நேரத்தில் கை கொடுத்து இவர்களை காப்பாற்றினார்கள். அரசு உதவி செய்தாலும் அந்த உதவி முழுமையாக இந்த மக்களுக்கு வந்து சேரவில்லை என்றுதான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும். இன்றைக்கும் கூட சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழுமையாக வீடுகள் வழங்கப்படாத ஒரு அவல நிலை இருக்கிறது. 20 ஆண்டுகளுக்கு பிறகும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னமும் நிவாரணங்கள் கொடுக்கப்படாதது மிகப்பெரிய ஒரு அவலமான நிலை. இன்னும் சொல்ல போனால் சுனாமி நேரத்தில் புதுச்சேரி அரசுக்கு வழங்கப்பட்ட நன்கொடை நிதிகள் அயல்நாடுகளிலிருந்து பெரிய பெரிய நிறுவனங்களிலிருந்து அரசுக்கு வழங்கப்பட்ட அந்த நிதியில் ஏறக்குறைய 500 கோடி ரூபாய்க்கு மேல் கணக்கே இல்லாமல் அந்த நிதிகளை தவறாக பயன்படுத்தி இருப்பதாக வரலாறு உண்டு. எனவே இன்றைக்கு கூட கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டம் என்கிற பெயரால் கடற்கரையிலிருந்தும் கடலிலிருந்தும் மீனவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி திட்டம் வகுக்கப்பட்டு வருகிறது. இவற்றிலெல்லாம் இருந்து இந்த மீனவர்களை பாதுகாக்க வேண்டியது இந்த அரசின் கடமை. குறிப்பாக இந்த நேரத்தில் வலியுறுத்தி சொல்ல வேண்டியது சுனாமி நினைவு நாள் என்கிற காரணத்தினால் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்றைக்கும் வீடுகள் முழுமையாக வழங்கப்படாமல் இருக்கிறது. அப்படி வழங்கப்படாமல் உள்ள மீனவர்களுக்கு உடனடியாக அனைவருக்கும் வீடுகள் வழங்கி அவருடைய அந்த துயரத்தை போக்க வேண்டும் என்று இந்த நாளில் அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த 20 காலமாக சுனாமி தினம் வீராம்பட்டில் சிறப்பாக அனுசரிச்சுக்கிட்டு வரோம். இதை பைபர் போர்டு சங்கம் தான், வீராம்பட்டில் பைபர் போர்டு வச்சுக்கிற உரிமையாளர்கள் தான் இதை சிறப்பாக செஞ்சுருப்பாங்க. இந்த வருஷமும் வருடந்தோறும் நாங்கள் பண்ணுற மாதிரி ஒரு 8 மணியிலிருந்து அரியாம்பு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் முன்னிலையில் ஊர்வலமாக சிறப்பாக இங்கே அனுசரித்தோம். இந்த வருஷத்தை 20 வருடமாகியும் மீனவர்களுக்கு தேவையானது இந்த அரசாங்கம் சரியாக செய்து கொடுக்குனாக்கா கரெக்டாக செய்து கொடுக்கல. இன்னும் கூட அந்த சுனாமி பாதிக்கப்பட்ட 20 வருடம் ஆகுது. அந்த சுனாமி கூட கட்டி கொடுன்னு சொன்ன அரசாங்கம் எந்த அரசாங்கமும் இதுவரை செஞ்சு கொடுக்கல. மீனவர் கடனை தள்ளுபடி பண்ணல. ஒரு அடிப்படையான மீன் வளத்தை பெருக்குன்னு நினைக்கிறாங்களோ ஒழிய மீனவர் நலத்தை அவங்க கருதுறா போல தெரியல. அதனால இனிமேடாவது இந்த அரசாங்கம் மீனவர்களுக்கு மீனவ மக்களுக்கு எல்லா திட்டங்களையும் கல்வி வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுத்து, அதுவும் இல்லாமல் இபிசியில் மக்கள் தொகைக்கேற்ப ஒரு 10% அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். இல்லைன்னா பழங்குடியினர் பகுதியில் சேர்த்து அவங்களுக்கு வாதாடத்தை சிறப்புற செய்யணுங்கிறது கோரிக்கையாக வச்சுக்கிறோம். சுனாமி எடுத்து 20 வருஷம் ஆகுது. 20 வருஷமும் எங்கள் ஊரில் சிறப்பாக மாணவர் வளம் போயின்னுக்கோம். கடவுளாக தான் நாங்கள் பாவிக்கிறோம். இன்றைக்கும் சுனாமி எடுத்து இறந்தவங்கள கடவுளாக பாய்த்து அதை மறக்காமல் செஞ்சு நிற்கும். எங்கள் ஊர் சார்பாகவும் மற்ற ஊருக்காரங்களும் அரியாங்க உள்ளவங்களும் எல்லா தொகுதி மக்கள் அனைவரும் ஒரு பெருமைப்படுத்தி செய்கிறாங்க. எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இங்கே எந்த ஊர்லையும் செய்யாமல் எங்கள் ஊரில் நல்ல முறை செய்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.